Good afternoon, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, Ilambillai. Now, can discuss பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாப்டர் 8 ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் பேஜ் நம்பர் 120. இந்த ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 120, நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 125ல் இருக்குது. பேஜ் நம்பர் 125 ஃபார்ம்ஸ் அண்டு ஃபைல்ஸ். அந்த லெசன் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். லாஸ்ட் கிளாஸில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் HTML ஃபார்ம்ஸ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேசிக் HTML ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிற டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம். பேசிக் HTML ஃபார்ம்ஸ் அந்த டாப்பிக்கில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் இன்புட்ஸ், buttons, checkbox, radio box, file select, form tag. ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம்ஸ் அண்டு ஃபைல்ஸில் PHP பேசிக் ஃபார்ம் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். PHP பேசிக் ஃபார்ம் ஹேண்ட்லிங். அந்த ஃபார்ம் ஹேண்ட்லிங்கில் 2 மெத்தட் ஆஃப் டேட்டாவை கெட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெத்தட், another one is a get method, and then example program டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் ஃபார்ம் டிசைன் பண்ணுறது எப்படி, அந்த ஃபார்ம் டிசைனிங் ப்ராசஸ்க்கு என்னென்ன ரிலேட்டட் PHP வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பேசிக் PHP ஃபார்ம் வேலிடேஷன்ஸ். ஃபார்ம் வேலிடேஷன் ப்ராசஸில் என்னென்ன வேலிடேஷன் இருக்கும், அது ஒரு 3 மார்க் கொஷினில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். as well as ஒரு 2 மார்க் கொஷினில் அது கேட்கலான்னு சொல்லியிருந்தோம். பேசிக் PHP ஃபார்ம் வேலிடேஷன் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்முடைய பேசிக் PHP ஃபார்ம் வேலிடேஷன் 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணாங்க. ஒன் இஸ் அ கிளைண்ட் சைட் வேலிடேஷன், another one is a சர்வர் சைட் வேலிடேஷன் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணோம். கிளைண்ட் சைட் வேலிடேஷன் அண்டு சர்வர் சைட் வேலிடேஷன். ஸோ அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். வித் எக்ஸாம்பிளோட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஒவ்வொன்றுக்கும் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சர்வர் சைடு வேலிடேஷன் அண்டு கிளைண்ட் சைடு வேலிடேஷன் ப்ராசஸ் எல்லாமே நம்ம எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமாக டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நவ் இன் திஸ் கிளாஸ் we are going to discuss about the files. Very important question. If you ask in the 2 mark question, at the same time if you ask in the 5 mark question, what are the operations or what are the process files are processed for different task or the task to process the file அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ நம்மளுடைய ஃபைல்ஸில் என்ன ப்ராசஸ் நடக்கும், என்ன மாதிரி ஒர்க் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபைல் அப்படின்னாவே நம்மளுடைய நார்மல் ஜென்ரல் லைஃப்பில் நம்ம டிஸ்கஸ் பண்ணாமே. ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னா அந்த ஃபைல் என்ன இருக்கும், இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் இருக்கும், இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸ் இருக்கும். ஜென்ரலாக லைஃப்பில் சொல்கிறோம். ஒரு இம்பார்ட்டன்ட் நம்ம ஒரு ஃபைல் வச்சுருக்கோம். சார் நான் ஒரு ஃபைல் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த ஃபைலில் என்னென்னலாம் வச்சுருப்போம், என்னுடைய மார்க் ஷீட் வச்சுருப்போம், அல்லது என்னுடைய பயோடேட்டாஸ் வச்சுருப்போம், ஆர் என்னுடைய அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாவது வச்சுருப்போம், ஆர் என்னுடைய ஆதார் கார்டு வச்சுருப்போம், அல்லது என்னுடைய அதர் சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஃபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சு ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்மளுடைய இந்த PHPயில் இன் ப்ரோக்ராமிங் கான்செப்டில் PHP வெப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்டில் என்னுடைய கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபைலில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும், என்னென்ன ப்ராசஸ் பர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு என்ன சொல்கிறாங்க, என்ன கண்டென்ட் இங்கே சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபைல் ஹேண்ட்லிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி. ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் ஆல் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். ஸோ என்னுடைய ஃபைல் ஹேண்ட்லிங்கில் பார்த்திங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் ஆக்டிவிட்டிஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் ஆல் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். ஃபைல்ஸ் ஆர் ப்ராசஸ்டு. அது புரியுதுங்களா? அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் புரியுதா? ஃபைல் ஹேண்ட்லிங் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி. ஸோ ஃபைலை கரெக்டாக நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய ப்ராசஸ் இருக்கும் இன் PHPயில் சொல்கிறாங்க. ஆஸ் வெல் ஆஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆஃப் ஆல் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ப்ராசஸ், ஆல் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைல்ஸ் ஆர் ப்ராசஸ்டு ஃபார் டிஃப்ரெண்ட் டாஸ்க். என்னுடைய ஃபைலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டாஸ்க் ப்ராசஸ் ஆகும். ஃபைல்ஸ் ஆர் ப்ராசஸ்டு ஃபார் டிஃப்ரெண்ட் டாஸ்க் யூஸிங் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ். என்னென்ன ஈவெண்ட்ஸ் இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஈவென் தோ இஃப் யூ ஆஸ்க் இந்த கொஷின் file processed
for different tasks are the events of files in PHP அப்படின்னு கேட்கலாம். ஈவெண்ட் அப்படின்னால அதில் நடக்கக்கூடிய ஒர்க்கு, டாஸ்க் அப்படின்னாலும் அதில் நடக்கக்கூடிய ஒர்க் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்போ டூ மெத்தடில் ஆஸ்கிங் த கொஷின் என்னது, ஃபார் ஃபைல் ஆக்சஸிங் ப்ராசஸ் அல்லது வாட் ஆர் த டாஸ்க் இன் ஃபைல்ஸ் இன் PHP ஆர் வாட் ஆர் த ஈவெண்ட்ஸ் ஆர் ஹேண்ட்லிங் இன் PHP அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அப்போது இதில் என்ன மாதிரி ப்ராசஸை நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்னுடைய ஃபைலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டலி 7 ப்ராசஸ். இஃப் யூ ஆஸ்க் இந்த 5 மார்க் கொஷினில் கேட்டாங்க அப்படின்னா மினிமம் டு ரைட் ஃபார் 5 ஆப்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு 5 டாஸ்க் ஆர் 5 ஈவெண்ட்ஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இட்ஸ் எனஃப் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ என்னுடைய ஃபைலில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா PHP ஓப்பன் எ ஃபைல். என்னுடைய PHPயில் ஓப்பன் எ ஃபைல். நார்மலி என்னுடைய ஃபைல் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த ஃபைல் என்ன பண்ணுவேன், ஓப்பன் பண்ணுவோமா. அண்டு PHP ரீட் எ ஃபைல். நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் என்னது, PHP ரீட் எ ஃபைல். அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன, டேட்டா என்ன அவைலபிலிட்டி இருக்குதுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ரீட் பண்ணுவோம். ஆஃப்டர் ரீடிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டேஷனுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா PHP க்ளோஸ் எ ஃபைல். PHP க்ளோஸ் எ ஃபைல். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா PHP ரைட் எ ஃபைல். நெக்ஸ்ட் அண்ட் ப்ராசஸ் PHP ரைட் எ ஃபைல். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பேசிக் ஆஃப் ஆப்ரேஷன். நம்மளுக்கு எல்லாமே தெரியும் ஃபைலில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். PHP ஓப்பன் எ ஃபைல், PHP ரீட் எ ஃபைல், PHP க்ளோஸ் எ ஃபைல், PHP ரைட் எ ஃபைல் அப்படிங்கிறதுல நம்மளுடைய நார்மல் ஈவென்ட் ப்ராசஸ். தென் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா PHP அப்பண்டிங் எ ஃபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பண்டிங் அப்படின்னா என்னென்னா டு ஜாயினிங். அப்பண்டிங் அப்படின்னா ஃபார் ஆல்ரெடி ஒரு கண்டென்ட் அவைலபிலிட்டியாக இருக்கும், அந்த கண்டென்ட்டோட என்ன பண்ணுறோம் அப்படின்னா அனதர் ஒரு கண்டென்ட் ஆர் இன்ஃபர்மேஷன் ஆர் டேட்டாவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா டு ஆட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பண்டிங் எ ஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். அப்பண்டிங் எ ஃபைல். ஸோ தென் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் அண்ட் PHP அப்லோடிங் எ ஃபைல். எங்கே சார் நம்ம அப்லோட் அப்படின்னா த்ரூ த வெப்சைட்ஸ் ஆர் த்ரூ த எனி இன் ரிலேட்டட் நெட்டில் ப்ராசஸ் ஆகக்கூடிய நெட்வொர்க்கிங் ரிலேட்டட் ப்ராசஸில் PHP அப்லோடிங் எ ஃபைல். என்னுடைய ஃபைல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டு அப்லோட் த ப்ராசஸ். ஸோ இந்த 7 ப்ராசஸ் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபைல் ஹேண்ட்லிங் different tasks or different events in file handling process அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் இந்த 6 மட்டும் என்ன கேட்கலாம் அப்படின்னா ஒரு 2 மார்க் கொஷினில் கேட்கலாம், ஆர் அதர்வைஸ் ஒரு 3 மார்க் ஆர் என்ன 5 மார்க் கொஷினில் உங்களுக்கு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? நான் இப்போ ஒவ்வொரு ப்ராசஸும் நம்ம எலாபரேட்டாக அதனுடைய டெஃபினிஷன் வித் சின்டாக்ஸ் வித் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா PHP ஓப்பன் எ ஃபைல். PHP ஓப்பன் எ ஃபைல். சரி சார், ஓப்பன் எ ஃபைல் அப்படிங்கிறது என்ன, எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நார்மலி யூ கேன் யூஸ் இந்த கீவேர்ட் ஆஸ் fopen இஸ் எ சிஸ்டம் ஃபங்க்ஷன் அவைலபிள் இன் PHP. இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமுடைய ஃபங்க்ஷன் இன் PHPயில் அவைலபிலிட்டியாக இருக்கும். This function help to open a file in the server. So one more question கேட்கலாம், dash function are used to open a file in the server. So அப்போ function helps to open a file in the server. என்னுடைய இந்த fopen அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய சர்வரில் இருக்கக்கூடிய ஃபைலை, எங்கே இருக்கக்கூடிய ஃபைலை சர்வர். ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், சர்வரில் இருக்கக்கூடிய ஃபைல் எனக்கு ஓப்பன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். So it contain 2 parameters. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா it contain 2 parameters, one for the file and other for one specify which mode should be opened. ஸோ இதில் 2 பார்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபைல் ஓப்பனிங் ப்ராசஸில் ஸோ ஒன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது 1 மார்க் கொஷினில் கேட்கலாம், 2 பார்ட்ஸ். ஸோ இந்த 2 பார்ட்ஸில் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்
and other one specify in which mode என்னது என்னுடைய ஃபைலை எப்படி நான் ஓப்பன் பண்ணலாம் அதான் அங்கே மோட் அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லியிருக்காங்க in which mode ஸோ மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபைலில் என்ன பண்ணலாம் 2 மெத்தடில் ஓப்பன் பண்ண முடியும் read or write என்னுடைய ஃபைலை பார்த்தீங்க அப்படின்னா to given the provision only to read for user or otherwise only to write process or both 2 method of process for read and write so 2 process என்னால் கொடுக்க முடியும் ஸோ அதை தான் இங்கே நம்மளுக்கு சொல்கிறாங்க ஸோ PHPயில் நம்ம ஒரு கோட் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னாவே எவரி லைன் ஷுட் மஸ்ட் கிவன் இந்த $sign இந்த $sign நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய ப்ரோக்ராமில் எவரி ஃபர்ஸ்ட் லைனில் கொடுக்கணும் இன் PHPயில் ஸோ அதுக்காக அந்த லைன் கொடுத்துருக்காங்க சின்டாக்ஸ் சொல்கிறோம் இப்போ ஸோ அதுக்கடுத்து பற்றி நம்ம இப்போ இந்த சின்டாக்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அப்போ அகைன் திரும்ப அந்த பேராகிராஃப் பாருங்கள் fopen is a system function available in PHP f means file அதுக்காக தான் அந்த f அப்படிங்கிறது ஷார்ட்டாக கொடுத்துருக்கோம் this function helps to open a file in the server சர்வரில் இருக்கக்கூடிய ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் எனக்கு இந்த ஒரு கோட் இட் கண்டெயின் 2 parameters one for file and other one for specifies in which mode the file should be opened இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு 2 parameter யூஸ் பண்ணுறோம் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது 2 parameter one for the file and other one specify in which mode file should be open என்னுடைய மோட் பார்த்தீங்க அப்படின்னா 2 மோடில் என்ன ஓப்பன் பண்ண முடியும் ஒன்று வந்து ஃபைலு அண்ட் அதர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய மோட் ஆஃப் ப்ராசஸ் ஃபார் ரீட் அண்ட் ரைட் மெத்தடில் ஓப்பன் பண்ணுறதுக்கு அகைன் சொல்லிகிட்டு இருக்கேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்னு சரிங்களா ஸோ கிளியராக கவனிச்சுக்கோங்க நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்டாக்ஸ் நம்ம பார்க்கலாம் நம்ம சின்டாக்ஸ் முன்னே சொன்னது தான் சின்டாக்ஸில் ஃபர்ஸ்ட் லெட்டர் $sign வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எவரி லைன் மஸ்ட் கிவன் ஃபைல் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு fopen இங்கே ஃபைல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எனி நேம் மை ஃபைல் அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் மை ஃபைல் அப்படிங்கிறது என்னுடைய இம்பார்ட்டன்ட் திங் ஸோ ஈக்குவல் டு சேம் ஈக்குவல் டு தென் கீ பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃபைல் என்ன பண்ணியிருக்கேன் open ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ப்ராசஸ் நம்ம சொல்லணும்னு சொல்லியிருக்கோம் ஃபைல் நேம் தென் ரீடா ப்ராசஸ் என்ன மோட் ரீடா ரைட்டா இங்கே சின்டாக்ஸில் நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஃபைல் நேம் கமா இங்கே டபுள் கோட் கொடுத்துருக்கு நம்மளுக்கு ஃபைலோடைய க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ரீட் ரைட் மோட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இங்கே சிம்பிளாக நம்மளுக்கு ப்ரோக்ராமில் பாருங்கள் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது என்னோடய ஃபைல் நேம் அதோட என்ன எக்ஸ்டென்ஷனில் இருக்குதுன்னா .txt இருக்குது அதனால் இங்கே கொடுத்துருக்கோம் டு என்னுடைய மோட் ஆஃப் ஃபைல் மோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறது இங்கே RW அப்படின்னு கொடுத்தா போதும் நம்மளுடைய ப்ரோக்ராம் ரிட்டர்னிங் ப்ராசஸில் ஆனால் பட் சின்டாக்ஸ் எழுதும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் எழுதணும் ஃபைல் நேம் கமா ரீட் ரைட் மோட் அப்படிங்கிறது எழுதணும் அதுக்கடுத்தது இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணலாம் இன்கேஸ் என்ன அப்படின்னா என்னுடைய ஃபைல் இருந்தது அப்படின்னா அதை எடுத்து ரீட் அவுட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுவாங்க இல்லை ஃபைல் இல்லை நாட் அவைலபிலிட்டி அப்படின்னா அப்போ என்ன வேணால் நம்மளுக்கு இங்கே ஒரு மெசேஜ் ஷோ ஆகி காமிக்கணும் இல்லையா யூஸருக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும் இல்லையா ஸோ அதுக்காக DIE எரர் மெசேஜ் DIE இங்கே நம்ம சின்டாக்ஸ் பார்க்கும்போது என்னது அப்படின்னா எரர் மெசேஜ் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அங்கே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிரும் இங்கே எக்ஸாம்பிளில் பாருங்கள் DIE unable to open a file அவங்களுக்கு என்ன மெசேஜ் அங்கே ஷோ ஆகும் எரரில் unable to open அப்படின்னா அந்த ஃபைல் எனக்கு ஓப்பன் ஆகலை அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் நம்மளுக்கு ஷோ ஆகுவாங்க ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் புரியுதா ஸோ இந்த சின்டாக்ஸ் வித் எக்ஸாம்பிள் இப்போது இது ஒரு 2 மார்க் கொஷின் மாதிரி PHP ஓப்பன் எ ஃபைல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் புரியல அப்படின்னா கேட்டுக்கோங்க நவ் அதுக்கு அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா PHP read a file even though இதில் பார்த்தீங்கன்னா the fread function read from an open file இது பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து என்னுடைய ஃபைலை ரீட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் திங் ஓப்பன் எ ஃபைல் ஆல்ரெடி இட் வில் பி ஓப்பன்டாக இருந்தது அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும் அதில் நான் ரீட் பண்ண முடியும் the file object comes from fopen function என்னுடைய ஃபைல் ஆப்ஜெக்ட் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எஃப் ஓப்பன் ஃபங்க்ஷனில் இருந்தால் எனக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஃப் ஓப்பன் அப்படின்னா எஃப் மீன்ஸ் ஃபைல், ஓப்பன் அப்படின்னா என்னுடைய ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அப்போ ஆல்ரெடி என்னுடைய ஃபைல் ஓப்பனாக இருந்தால் தான் நான் அதை ரீட் பண்ண முடியும். க்ளோஸில் இருந்தால் நான் அதை ரீட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அதனால தான் இங்கே சொல்கிறாங்க the file object comes from f open function. ஆல்ரெடி ஓப்பன் ஆகிருக்கக்கூடிய ஃபைலாக இருந்தால் மட்டும்தான் it will be readed. சரிங்களா? இப்போ நான் ஒரு புக்கு கொடுக்குறேன், அந்த புக்கில் கூடிய கண்டென்ட் படித்து சொல்லுங்கப்பா அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? புக்கை ஓப்பன் பண்ணால் தான் படிக்க முடியும், இல்லைனா நம்ம படிக்க முடியுமா? ஸோ அதே மாதிரி தான் என்னுடைய சர்வர்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலை ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ரீட் பண்ண முடியும், இல்லைனா ரீட் பண்ண முடியாது. ஸோ சின்டாக்ஸ் பார்க்கலாமா? ஸோ இங்கே எஃப் ரீட் அப்படின்னு சொல்கிறோம். எஃப் ரீட் அப்படிங்கிறது எஃப் ஃபார் ஃபைல், ரீட் நம்ம பார்த்துருக்கக்கூடிய ப்ராசஸ் என்னதுன்னா ரீட் ப்ராசஸ். ஸோ $sign ஃபைல் ஆப்ஜெக்ட், ஃபைல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னென்னா என்னுடைய ஃபைல் நேமாக இருக்கலாம். ஃபைல் சைஸ், அதனுடைய சைஸ் என்ன, தென் ஃபைல் நேம். ஓகே, ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சின்டாக்ஸ். எஃப் ரீட் $sign ஃபைல் ஆப்ஜெக்ட், ஃபைல் சைஸ், ஃபைல் நேம். ஸோ இந்த ப்ராசஸில் எனக்கு என்னுடைய ஃபைலை ரீட் பண்ணுறாங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம், என்னுடைய எக்ஸாம்பிள் ஃபைலை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட் அவுட் பண்ணுறோம். ஸோ அப்போ ரீட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத அங்கே பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் PHP இதனுடைய கோடில் வரக்கூடிய ப்ராசஸ் ஓப்பன் லெஸ் தென் ப்ராக்கெட் கொஷின் மார்க் PHP அப்படிங்கிறது என்னுடைய PHP ப்ரோக்ராமல் ஃபஸ்ட் என்னுடைய ப்ரோக்ராமுக்காக கொடுத்துருக்கூடியது. நான் எஃப் ரீட் அப்படிங்கிறது என்னுடைய ஃபைலை ரீட் பண்ணுறேன். $sign my file, file size, then student.text. இதுதான் என்னுடைய பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபைல் அண்டு இருக்கக்கூடிய பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ மை ஃபைலுக்குள்ளே ஃபைல் சைஸ் student.txt அப்படிங்கக்கூடிய ஃபைல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் இப்போ ரீட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இதுதான் என்னுடைய ரீடிங் ப்ராசஸ் இன் PHP அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா PHP க்ளோஸ் எ ஃபைல், PHP க்ளோஸ் எ ஃபைல். சரி சார், இப்போ ஃபைலை ஓப்பன் பண்ணோம், திரும்ப ரீட் பண்ணோம், how you can close your file அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எஃப் க்ளோஸ் எல்லா ப்ராசஸுக்குமே எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபங்க்ஷன் நேம் பிஃபோர் என்ன வந்துருக்கணும் அப்படின்னா எஃப் denoted as ஃபைல். அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு க்ளோஸ் அ ஓப்பன் ஃபைல். இந்த ஃபங்க்ஷன் எஃப் க்ளோஸ் அப்படிங்கக்கூடிய ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஓப்பனாக இருக்கக்கூடிய ஃபைலை க்ளோஸ் பண்ண முடியும். The file object comes from fopen function. இந்த file object comes from எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய fopen function. Syntax fclose file object, fclose file object. ஸோ என்னுடைய ஃபைலை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா க்ளோஸ் பண்ணியிருக்கேங்க. சின்டாக்ஸ், இந்த ஃபைல் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்டாக்ஸ். இது நார்மலி ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்கான கீவேர்ட் $sign ஃபைல் ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே ஃபைல் ஆப்ஜெக்ட் நான் கொடுத்துருக்கேன். நார்மல் என்னோடய ப்ரோக்ராம் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் PHP. நான் $sign my file, இந்த க்ளோஸ் ஃபைல் fclose அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு fopen student.object file, student.txt ஆர் ரீடிங் ப்ராசஸில் என்னுடைய ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ ரீடிங் ப்ராசஸ் ஓப்பன் பண்ணிட்டு சம் கோட் டு பி எக்ஸிக்யூட்டட், இதில் பார்த்தீங்கன்னா சம் கோட் டு பி எக்ஸிக்யூட்டடாக இருக்கும், இல்லை அப்படின்னா எக்ஸிக்யூட்டட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண ஃபைலை நான் என்ன பண்ணுறேன், திரும்ப க்ளோஸ் பண்ணுறேன். fclose my file இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், fclose my file. ஸோ இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபைலில் க்ளோஸ் பண்ணுறேன். ஏன் சார் இங்கே திரும்ப நீங்கள் ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ ரெண்டு ப்ராசஸை கோயின்சைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. மை ஃபைல் fopen student.text ஆர் ஓப்பன் பண்ணிட்டேன், ரீட் பண்ணிட்டேன், ஃபைலை ரீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டேன், திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டேன். fclose my file என்ன பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய PHP க்ளோஸ் எ ஃபைல் அப்படின்னு சொல்கிறேன். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா PHP write a file. PHP write a file, ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா you can write some content. ஸோ அதை ரைட் பண்ணும்போது எப்படி ப்ராசஸ் பண்ணோம், அதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபைல் the fwrite function is used to write a file. இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். which function are used to write a file?
which function are used to close a file, which function are used to open a file. எல்லா ப்ராசஸுக்குமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபங்க்ஷன் நேமுக்கு முன்னால் எஃப் மட்டும்தான் வரணும் அண்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த PHP ரைட் எ ஃபங்க்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ரைட் எ ஃபங்க்ஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா fwrite $myfile $txt மீன்ஸ் டெக்ஸ்ட். என்ன மாதிரியான டெக்ஸ்ட் நம்ம அங்கே ரைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் அங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ இதுவரையில் தான் நம்மளுடைய புக்கில் நம்மளுக்கு இப்போ நியூ புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸாக கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. ஸோ அப்போ நம்மளுக்கு எதுவரையில் நம்மளுடைய ப்ராசஸ் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபைல் ஹேண்ட்லிங்கில் PHP open a file, PHP read a file, PHP close a file, PHP write a file. So appending file, PHP uploading file, இதெல்லாம் பழைய புக்கில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு இதில் நியூ புக்கில் உங்களுக்கு கொடுக்கல. நான் அதுக்கடுத்தது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஸோ திரும்ப அகைன் வேணால் இந்த ஃபைல் கான்செப்டே திரும்ப சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா டெஃபினட்டாக கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். சரிங்களா? ரிப்பீட்டட் ஆஃப் இஃப் யூ ஆஸ்க் இந்த கொஷின்ஸ். ஓகே, நவ் இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம இப்போ இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படிங்கிறது என்ன, எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா the overall recall to in your books. So form attribute action backend script ready to process your past data. ஆல்ரெடி என்னுடைய டேட்டாவை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த டேட்டாவிலேருந்து என்னுடைய கண்டென்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ரீட் அவுட் ப்ராசஸ் பண்ணுவாங்க. மெத்தட் டு பி யூஸ்டு டு அப்லோட் டேட்டா. The most frequently used are get and post method. அது ஒரு 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். most frequently used are methods. அப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய method to be used to upload. அப்போ 1 மார்க் கொஸ்டினில் கேட்குறது எப்படி கேட்பாங்க அப்படின்னா which method to used to upload the datas are most frequently used method of datas அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அப்போ most frequently used are get and post method. Target specify the target window or frame where the results of the script will be displayed. என்ன சொல்றாங்க? the target specify the target window or frame where the results of the script will be displayed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. it takes values like blank, self, parent. இதில் என்னென்ன வேல்யூ எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆஃப் அதர் நிறைய இருக்குது. பட் கொடுத்துருக்குறது இங்கே 3 கொடுத்துருக்காங்க. blank, self, parent. you can use the type attribute to specify how the browser encodes the data before it send it to the server. இது என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட டேட்டாவை convert or encrypt பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அப்படின்னா it will be transferred to the server. now next என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய HTML hypertext markup language is thus நம்மளுக்கு தெரியும் HTML அந்த கிளாசரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசரியிலேருந்தே நம்மளுக்கு ஒரு 2 மார்க் கொஷின் கேட்பாங்க. ஸோ அப்போ இந்த கிளாசரியில் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்குறது என்ன பார்த்தீங்கன்னா HTML hypertext markup language is the standard markup language for creating web pages and web applications. Form validations. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா form validation of HTML form data is important to protect your form from hackers and spammers.
என்னுடைய டேட்டாவை ஆக்ட் பண்ணுறவங்ககிட்ட இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வேலிடேஷன் ப்ராசஸ் செக் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் சேஃப் கார்ட் ஆர் கிவிங் எ செக்யூரிட்டி. ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபைல் ஹேண்ட்லிங் இஸ் an important part of any web applications. என்னுடைய ஃபைல் ஹேண்ட்லிங் ப்ராசஸில் எந்த ஒரு ப்ராசஸாக இருந்தாலும் நான் பர்ஃபார்ம் பண்ண முடியும். நம்ம ஃபஸ்ட்டே ஃபைல் ஹேண்ட்லிங்கில் பார்த்தோம். மெயின் ஆஃப் ஃபைல் ஹேண்ட்லிங் ப்ராசஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வெப் அப்ளிகேஷனில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொன்னோம். You often need to open and process a file for different tasks. என்னுடைய ஃபைல் ஹேண்ட்லிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா you can offer for many of process. என்ன வேணும் many of process? For file open, file read, file close, file write. So many of process to offer. Now அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா file upload. A PHP script can be used with a HTML form to allow user to upload files to the server. ஸோ என்னுடைய PHP ஸ்கிரிப்டில் கான்செப்டில் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னா என்னுடைய ஃபைலை நம்ம என்ன பண்ண முடியும், யூ கேன் அப்லோட் பண்ண முடியும். இட் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய கிளாஸரியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இம்பார்ட்டன்ட் திங்கில் HTMLோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் வேலிடேஷன், ஃபைல் ஹேண்ட்லிங், ஃபைல் அப்லோட், இதெல்லாம் ஒவ்வொரு 2 மார்க் கொஸ்டின் இன்சைல் ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாக கேட்கணுங்கிறப்போ அது கேட்கலாம். பாசிபிலிட்டி. ஓகே, நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷின்ஸ் ஆன்சர்ஸ். ஸோ வென் யூ யூஸ் தட் $get variable to collect the data is visible to everyone. When you use that get variable to collect the data is visible only user, select few, only user. That is the answer, only user. ஸோ யூசருக்கு மட்டும்தான் அந்த டேட்டா தெரியும். கலெக்ட் நம்ம கெட் பண்ணும்போது அந்த டேட்டா when you use the $get variable to collect the data, that data is visible to everyone or one user. everyone கையில் கொடுத்துருக்கிறது everyone கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். dash method stores the input data in the request body of client HTTP request. Get now அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா third 1 mark. In which input field only one option can be select? Radio button, only one option. Fourth one, in HTML form input type equal text is used to process text, input text, valid text, output text. What is that? What is the answer for the one line text? One line input text, one line text. பழைய புக்கில் ஒன் லைன் டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. In HTML form input type equal text is used to input text. B option. Fourth one, which attribute of form tag helps in client side validation? Submit, check, validate, required. Which attribute of form tag helps in client side validation process? ஸோ இதில் ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா
with check அப்படின்னு சொல்லலாம். B option. Now sixth one. The number of parameters used by fclose function. Number of parameter fclose closeல எத்தனை parameter நம்ம அங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கறாங்க. Only one. The function are used to close open file comes from function only one. PHP is a programming language for server side. What does fopen function do in PHP? It is used to open a file in PHP. It is used to open a remote server. It is used to open file folder. First one. It is used to open a file in PHP. அதுக்கு ninth one. How PHP file can be accessed through web browser, through HTML files, through web browser, web server, all the above. Identify which is not a server-side application language. It is not a server-side. PHP, HTML, ASP, JSP. Active server page on so PHP. HTML is a only web page development. அதுதான் பார்த்தீங்கன்னா நாட் வெப் சர்வரில் வரும். PHP, ASP, JSP இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெப் சர்வரில் வரும். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு மெட்டீரியல் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த மெட்டீரியலில் பாருங்கள் புக் பேக் கொஷின்ஸ்லாம் அவைலபிலிட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய கொஷின் இருந்தால் படிங்க. நான் ஆஃப்டர் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ் நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு. ஓகே, டிஃபைன் HTML ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் புக்கில் இருக்குது. டிஃபைன் ஃபார்ம் handling methods in PHP புக்கில் இருக்குது. What is form validation in PHP availability? List out HTML control to support the PHP language. Write syntax of text box into HTML. Define file handling in PHP. What is a HTML form? Write any two rules for input HTML. Differentiate checkbox and write syntax of file open function. 3 mark. Write a futures form handling. Futures இது எல்லாமே நீங்கள் கைடில் தான் பார்த்து ரெஃபர் பண்ணோம். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் த பர்பஸ் கெட் மெத்தட் அண்ட் போஸ்ட் மெத்தட் ஓன் ரிட்டன். டிஃபரன்ஷியேட் கெட் அண்ட் போஸ்ட் மெத்தட். Write short note on file handling. Write short note on file handling functions. Explain form handling methods. Discuss in detail about method HTML form controls. Explain the process of file handling. Explain the concept of HTTP uploading process. எப்படி அப்லோட் பண்ணுறது. Explain detail of file handling functions. ஸோ இதெல்லாம் அந்த கைடில் நம்மளுக்கு புக்கில் அவைலபிலிட்டியாக இருக்கும். ஃபார் த ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டீஸ், ஸ்டூடெண்ட்டுக்கு சில ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. கிரியேட் சிம்பிள் ஸ்டூடெண்ட் லாகின் ஃபார்ம் டு வேலிடேட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் யூஸிங் ஜாவா ஸ்கிரிப்ட். கிளைண்ட் சைடு வேலிடேஷன். ஸோ ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய PHP ப்ரோக்ராம் மூலிமா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் மூலிமா நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அதை ரிட்டர்ன் பண்ண முடியும். Create simple student registration form to insert students details like student name, username and password etc. using JavaScript client side validation. So இதுவரையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெசனில் 8th சாப்டர் லெசனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த 8th லெசனில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபார்ம்ஸ் அண்டு ஃபைல்ஸ் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஃபார்ம்ஸ் அண்டு ஃபைல்ஸை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஃபார்மில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.
அதுக்கு அடுத்த டாப்பிக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கனெக்டிங் பிஹெச்பி அண்டு MySQL கனெக்டிங் பிஹெச்பி அண்டு MySQLங்கிற கான்செப்டை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ கிளாஸ் ஒர்க் நோட்டு போட்டு எல்லாம் ப்ராப்பராக கிளாஸ் ஒர்க்கில் எழுதியிருக்கணும். ப்ளஸ் ஸ்லிப் டெஸ்ட்டு ப்ராப்பராக எழுதுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கால் பண்ணி கேட்டுக்கோங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். ஓகே, ஸோ ஸ்டடி வெல், அந்த கிளாஸ் ஒர்க் நோட் இதெல்லாம் ப்ராப்பராக போட்டுக்கோங்க. தேங்க்யூ.